நமஸ்காரம். சிவராத்திரியின் கதையை பார்ப்போம். ஒரு காட்டில் குருத்துவன் என்ற பெயருடைய வேடன் ஒருவன் இருந்தான். அவன் ரொம்ப குரூரமாக இருந்தான். மிருகங்கள் எல்லாம் கொல்வதில் கொஞ்சம் கூட தயங்காதவன். ஒரு சமயம் அவன் குடும்பத்தார் ஆகாரம் இல்லாமல் ரொம்ப பசியால் வருந்த நேரிட்டது. கையில் உள்ள பொருட்களும் தீர்ந்துவிட்டது. இப்போ வேட்டையும் மிருகங்கள் ஒன்றும் சிக்கவில்லை. இப்போ ஒரு நாள் பொழுது விடிந்ததும் அவனை பெற்றவர்கள் எப்படியாவது இன்றைக்கு ஆகாரத்துக்கு வழி செய்ய மிருகங்களை வேட்டையாடி வருமாறு சொன்னார்கள். அவர்களுக்கு பசி பொறுக்க முடியவில்லை. பாவம். அந்த சிவராத்திரி தினம் வேடன் வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். காடு முழுவதும் அலைந்தான். ஒரு மிருகம் கூட பார்வைக்கு தட்டுப்படலை. சாயந்தரம் ஆகிவிட்டது. பெருங்கையுடன் வீடு போவதை அவன் விரும்பவில்லை. அம்மா அப்பா அவனோடு கொண்டு வருவான் என்று எதிர்பார்ப்பார்களே. ஒரு தடாகத்தை அடைந்து அதன் நீரை பருகினான். பிறகு சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் நிரப்பிக் கொண்டு அங்குள்ள வில்வ மரம் ஒன்றில் ஏறி ஒளிந்து இருந்தார். இரவில் தாகம் தீர்க்க மிருகங்கள் வரக்கூடும் என்று நினைத்தார். அன்றிரவு பூராவும் ஆகாரம் ஏதுமின்றி கண் விழித்து இருந்தார். முதல் ஜாமத்தில் பெண் மான் ஒன்று தண்ணீர் குடிக்க அங்கே வந்தது. வேடன் சந்தோஷப்பட்டு வில்லில் அம்பை கூட்டினான். அவன் அசைந்ததினால் அவன் கையில் வைத்திருந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு சொட்டு நீர் தழும்பி கீழே மரத்தனடியில் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் மேல் விழுந்தது. வில்வ மரத்தில் இருந்து ஒரு வில்வ இலையும் லிங்கத்தின் மேல் விழுந்தது. இந்த சப்தம் கேட்டு திரும்பிய பெண்மான், வேடா, என்ன காரியம் செய்ய போகிறாய் என்று கேட்டது. மிருகமே, நான் பெரிய குடும்பஸ்தர். என் குடும்பத்தார் பசியால் இருக்கிறார்கள். எனக்கு இன்று ஒரு சிறு பறவை கூட கிடைக்கவில்லை. அதனால் நீ வந்திருக்கிறாயே, உன்னை கொன்று என் வீட்டில் உள்ளதையும் பசியை போக்க வேண்டும் என்றான் வேடன். உடனே மான் சொன்னது, என்னால் உன் குடும்பம் பசியிலிருந்து மீளப்போகிறார்கள் என்றால் எனக்கு சந்தோஷமே. பிறருக்கு உபகாரம் படுகிறதே என்னால். ஆனால் எனக்கு ஒரு கவலை. எனக்கு குட்டிகள் இருக்கிறது. அவர்களின் சின்ன குழந்தைகள். அவற்றை விட்டு விட்டு போகிறேனே என்று கவலை என்கிறது மான். எனக்கு டைம் கொடு. நான் அந்த குட்டிகளுக்கு ஏதாவது வழி பண்ணி செய்து விட்டு திரும்பி வருகிறேன். அப்புறம் என்னை கொல் என்றது மான். வேடன் சிரித்தான். நீ எவ்வளவு அழகாக பொய் சொல்கிறாய் என்று சிரிப்பு வருகிறது. உன்னை விட்டு விட்டால் நீ திரும்பி வரமாட்டாயே என்றான் வேடன். ஐயா, என் வார்த்தை நம்பிக்கை வையுங்கள். நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவள் என்றது மான். வேடன் வார்த்தைகளை நம்பி போய் வர சம்மதித்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டாம் ஜாமத்தில் இன்னொரு பெண்மான் வந்தது. முந்தின மானின் கூட பிறப்பான மானாகும். இரண்டு பெண்மான்களும் ஒரே கணவனை பெற்றிருந்தன. அதுவும் வேடனடின் முந்திய மான் சொன்னது போலவே சொல்றது. அங்கிருந்து சொல்லவும் அதற்கும் சம்மதித்தான் வேடன். திருப்பி அங்கிருந்து போய்விட்டது. அப்பவும் ஜலம் சிவன் மேல் விழுந்தது. வில்வயலையும் விழுந்தது. இப்படியாக 2 ஜாமம் முடிந்து 3ஆவது ஜாமம் வந்தது. 2 பெண்மான்களின் கணவனான ஆண்மானு இவர்களை காணாது அங்கே தேடி வந்தது. உடனே வேடன் சந்தோஷப்பட்டு அதை வேட்டையாட நினைத்தான். இந்த ஆண்மானும் பெண்மான்கள் சொன்னது போலவே சொல்லிட்டு வேடன் சம்மதிக்கலை. என்னை ஏமாற்ற முடியாது என்றான் வேடன். நான் உடனே உன்னை ஏமாற்றி விட்டு தப்பிக்க எனக்கு மனமில்லையப்பா. நான் பொய் சொன்னால் பாவங்கள் பீடிக்க என்றது மான். வேடன் அந்த மானையும் போக சம்மதித்தான். இப்படியாக 3 மான்களும் சேர்ந்து கொண்டன. உடனே அவைகள் தங்களுக்குள்ளே பேசி, நான் போகிறேன் என்று மூத்த சகோதரி மான் சொல்லிட்டு வேடனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே என்றது. உடனே இளைய சகோதரி மான் சொல்றது, அக்கா நீ போகாதே, நான் போகிறேன் என்றது. ஆண்மான் நான் போகிறேன் என்று சொல்ல கடைசியில் தன் குழந்தைகளை வேறொரு மானிடம் ஒப்படைத்து விட்ட இந்த 3 மான்களுமே வேடனிடம் வந்தன. இதற்குள் 3 ஜாமமும் முடிந்து 4ஆம் ஜாமம் வந்து விட்டது. போன மான்களை காணவில்லையே என்று வேடன் நினைத்த போது 3 மான்களும் வருவதை பார்த்தார். வேடன் சந்தோஷப்பட்டு துள்ளினான். உடனே அவன் கையில் இருந்த பாத்திரத்திலிருந்து சிறிது ஜலமும் சிறிது வில்வத்தலங்களும் சிவபெருமான் மேல் விழுந்தன. இப்படி 4 ஜாமத்திலும் அவன் அறியாமல் செய்த இந்த நற்காரியத்தினால் அவன் நல்லறிவு பெற்றான். அவன் திருந்தினான். அவன் நினைத்தான், கேவலம் மிருகங்கள் அவைகள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எனக்கு இரையாக வந்து விட்டன. நானோ எவ்வளவு பாவம் செய்தவன் பாவி. நான் மனுஷ பிரிவையாக இருந்தாலும் இவர்களை விட ரொம்ப கேவலமானவன்.
இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு வில்லை எறிந்தார். என் மிருகங்களே, நீங்கள் உயர்ந்தவர்கள், என் வார்த்தையை மதித்து வந்த உங்களை இனி நான் கொல்ல மாட்டேன். எனக்கு அறிவு வந்துவிட்டது, நீங்க திரும்பி போங்கள் என்றார். உடனே பகவான் கைலாசநாதன் அங்கே தோன்றினார். வேடனே, தெரிந்தோ தெரியாமலோ சிவராத்திரியான இன்று சிவ பூஜை செய்தவர்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் மோட்சம் அடைவார்கள். உன்னால் எனக்கு தீப அர்ச்சனையும் அபிஷேகமும் கிடைத்தது. உனக்கு வேண்டிய வரங்கள் கேள் என்றார். இறைவா, உங்கள் தரிசனம் கிடைத்ததே புண்ணியம். இவ்வளவு நான் அறியாமை காரணமாக பிராணிவதை செய்தேன். பாவங்கள் நீங்கி என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்றான் வேடன். வேடா, இன்று முதல் நீ உகன் என்ற பெயரோடு விளங்குவாய். அயோத்தி ராமனுக்கு தோழனாக நீ சென்றடைவாய். உன் மகிமை நாடெங்கும் பரவட்டம் என்று அருளினார் சிவபெருமான். மான்களுக்கு சிவபெருமான் மோட்சத்தை அளித்தார். இப்படி சிவராத்திரி தினத்தன்று நாம் ஏன் ராத்திரி தூக்கம் முடித்து பூஜை செய்கிறோம் என்பது பற்றி இந்த கதை மூலமாக தெரிந்து கொண்டோம். தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தன் ராத்திரி 4 ஜாமத்திலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வில்வ மலரார் அர்ச்சித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று புரிந்து கொண்டோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காத இன்ப ஜோதிய வாழ்க. எல்லாம் வல்ல இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாம் வல்ல இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. என்னாளு என்னாளு இறைவா போற்றி, என்னாளு என்னாளு இறைவா போற்றி. என்னாளு என்னாளு இறைவா போற்றி, என்னாளு என்னாளு இறைவா போற்றி.